இந்த வீடியோவில் வந்து சாம்சங் M01 ஒரு அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். சாம்சங் M01 இதுக்குள்ளே வந்து என்னென்ன இது வாங்கணுன்னா நமக்கு எதோட என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அசசரிஸ் தராங்க அப்படின்றத பார்ப்போம். இது சாம்சங் M01 2GB ROM and 3GB RAM. SM model number is SM M015GDS. இது வந்து manufactured in India. ஸோ இந்த சாம்சங் M01 கூட வந்து என்னென்ன தராங்க, என்னென்ன அசசரிஸ் தராங்கன்னா மொபைல் ஃபோன், அடாப்டர், கேபிள், அப்புறம் எஜெக்ஷன் பின். அதாவது எஜெக்ஷன் பின் வந்து சிம் கார்டு எப்படி போடுறதுக்கும், சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் ரேம் எஸ்டி ரேம் இன்சர்ட் பண்ணுறதுக்கும், மைக்ரோ எஸ்டி ரேம் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட சேர்ந்து ஒரு மேனுவல் தராங்க. மேனுவல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃபோன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து மேனுவல்ஸும் அதோட கொடுக்குறாங்க. இந்த சாம்சங் M01 அதோட ப்ரைஸ் வந்து சாம்சங் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 9000 ருபீஸ். இப்போது வெளியே போய் நம்ம ஷோரூமில் போய் வாங்குறாங்க, அது ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ரேட் வந்து 500 ருபீஸ் வந்து கூட இருக்கும். ஸோ சாம்சங் ரேட்டு வந்து சாம்சங் ரேட் வந்து 10,000 ருபீஸ். அக்சசரிஸ்லாம் சேர்த்து, டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 10,000 ருபீஸ். இதோட சேர்த்து 16GB எஸ்டி ரேம் வாங்கியிருக்கனால இது சேர்ந்து உங்களுக்கு வந்து அது வந்து 398 ருபீஸ். அப்புறம் டேக்ஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10,000 ருபீஸ். ஸோ இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபோன் கொடுக்குறாங்க. ஃபோன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள், இது சார்ஜிங் கேபிள். அப்புறம் வந்து அடாப்டர் இது 1 ஆம்பியர் 5V அடாப்டர். சாம்சங் 1 ஆம்பியர் 5V அடாப்டர். Ampere 5V. Input voltage is 100 to 240 volt, 0.75 ampere, and output வந்து 1 to 1 ampere. ஸோ இது உள்ள வச்சிடலாம். அப்போ இதோட சேர்த்து வந்து மேனுவல் தராங்க. மேனுவல்ஸ் வந்து வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல். வாரண்டி கார்டு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ இது ஆன் பண்ணி வந்து இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். Samsung Galaxy M01 powered by Android அப்படின்னு டிஸ்பிளே வருது.
இப்போ சாம்சங் M01 வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆயிரும். ஆன் பண்ண பிறகு it takes around 40 seconds ஆகும். இது பூட் ஆண்ட்ராய்டு வந்து பூட் ஆகிட்டு ஸ்க்ரீன் வரும். வெயிட் பண்ணும். சாம்சங் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்க்ரீன் நமக்கு வியூ ஆகுது. இட்ஸ் வால்பேப்பர். ஸோ இதில் வந்து என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். வைஃபை, சவுண்ட், ப்ளூடூத், இது ரொட்டேட், ஆட்டோ ரொட்டேட் அந்த ஆப்ஷன். அப்புறம் டார்ச் லைட் ஆப்ஷன். டார்ச் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ளைட் மோடு, அதுக்கப்புறம் பவர் சேவிங் மோடா இல்லையான்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளூ லைட் ஃபில்டர், இது வந்து ஐ அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாட்ஸ்பாட், டேரெக்டாக ஹாட்ஸ்பாட் இது அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன், அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப், சவுண்டு நமக்கு சைலன்ஸில் வச்சுக்கலாம். சிங்க்ரனைசேஷன் ஆகுனா சிங்க் பண்ணிக்கலாம் சாம்சங் கேலக்ஸி ஸ்டோரோட. அப்புறம் டால்பி, இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் டால்பி அட்மாஸ் இருக்குது. அப்புறம் டார்க் மோடு, ஃபோக்கஸ் மோடு. இதில் இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம என்னென்ன செட்டிங் போயிட்டு செட்டிங்கில் வந்து ஃபோன் அபவுட் ஃபோன் என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படின்னா UI Core 2 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10, பேஸ்பேண்ட் வெர்ஷன், அப்புறம் கெர்னல் வெர்ஷன், பில்டு நம்பர், SC ஆண்ட்ராய்டு ஸ்டேட்டஸ், சர்வீஸ் ப்ரொவைடர், ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச். ஓகே. அதுக்கப்புறம் பேட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து 4000 mAh பேட்டரி. ஸ்டேட்டஸ் சார்ஜிங்கா நாட் சார்ஜிங்கா அப்படின்ற ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே மோடு, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. ஸோ இது வந்து கேமரா வந்து பேக்கில் வந்து 32 MP கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP கேமரா. இதில் சைடில் வந்து இந்த பின் இருக்குது. இந்த பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின் யூஸ் பண்ணி சைடில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சிம் கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது இதோடைய பார்க்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு
இங்கே வந்து இது ரெண்டு நானோ சிம் கார்டு போடுறது. இது வந்து எஸ்டி மைக்ரோ எஸ்டி ரேம் போட்டுக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சிம் கார்டு இதில் போட்டுட்டு ரெண்டையும் போட்டுட்டு எஸ்டி கார்டு போட்டு ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணணும். சப்மிட் ஆகும். கனெக்ஷன்ஸ் வைஃபை ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் டேட்டா யூஸ், சிம் கார்டு மேனேஜர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சவுண்டு வைப்ரேஷன், சவுண்டு, சைலண்ட், மியூட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஃபோனில் ஆப்ஷன்ஸ் சேம் ஆப்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும். இப்போ லாக் ஸ்க்ரீன் லாக் எப்படி பண்ணுறது? ஸ்க்ரீன் லாக் ஸ்வைப்பா இல்லை பின் த்ரூ பாஸ்வேர்டு ஆர் பின் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுறது? இந்த ஆப்ஷன்ஸ். அப்புறம் வால்பேப்பர், டிஸ்பிளே வால்பேப்பர், லாக் ஸ்க்ரீன், பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி. பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆண்ட்ராய்ட் 10 இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், பயோமெட்ரிக். கூகுள் ப்ளே ப்ரொடக்ட், லொக்கேஷன், அக்கௌண்ட் பேக்கப், கூகுள் பேக்கப் டிவைஸ், என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது. ஆப்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப் லோடு, கால்குலேட்டர், கேலண்டர், கேமரா, கிளாக்கு, கான்டாக்ட், டிரைவ், இமெயில், ஃபைல்ஸ், ஃபைண்டர், கேலக்ஸி ஸ்டோர், கேலக்ஸி தீம், ஜிமெயில், ஹீலோ, லிங்க்இன், மேப்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், ஆஃபீஸ், ஒன் யூஐ, ஒன் டிரைவ், ஃபோன், ரேடியோ, சாம்சங் க்ளோ, சாம்சங் மொபைல், சாம்சங் ஷாப், செட்டிங், சிம், வெதர், யூடியூப் மியூசிக். ஜெனரல் மேனேஜ்மெண்ட், லாங்குவேஜ் இன்புட், டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ் இன்புட், டேட் அண்ட் டைம், சாஃப்ட்வேர் அப்டேட். அபவுட் ஃபோன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபோனோட நம்பர் இன்சர்ட் பண்ணணும். இல்லை மாடல் நம்பர், ஐஎம்இ நம்பர், இல்லை ஐஎம்இ நம்பர், ஸ்டேட்டஸ், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், ஒன் யூஐ, ஆண்ட்ராய்டு 10 பேஸ்மெண்ட் வெர்ஷன், கர்னல், பில்ட் நம்பர், எஸ்இ, ஆண்ட்ராய்டு, சர்வீஸ் ப்ரொவைடர், சாஃப்ட்வேர், security version, and security patch level 1st March 2020. அப்புறம் பேட்டரி இன்ஃபர்மேஷன் நாட் சார்ஜிங் 50%, பேட்டரி கெப்பாசிட்டி 4000 mAh. ஸோ இது வந்து என்னென்ன ஆப்பு அங்கே லிஸ்ட்டில் பார்த்தோம். இது வந்து கேமரா இமேஜ்,
front and back options. இது front camera on, இது back, இது front, இது front camera, இது back camera options. Video mode, video on பண்ணியாச்சு. Still off. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.